கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தை, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை வஞ்சித்து விடக்கூடாது. நம் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதற்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் இயேசுவின் நாமத்தை சொல்லி நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருகிறவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியம். பரிசுத்த ஆவியானவரால் நாம் அபிஷேகிக்கப்பட வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ வார்த்தை. நீங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அப்போ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம்னா சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு அருமையானவர்களை, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். நம் அசதியோடு கூட அல்ல, பலவீனத்தோடு கூட அல்ல, ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இன்னொரு காரியத்திற்காக ஜெபிப்பது அல்ல. ஒரே எண்ணத்தோடு ஒருமனப்பட்டு தேவ சமூகத்தில் நாம் நின்று ஜெபிப்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நாமே ஒரு கேள்வி கேட்கலாமா? இன்றைக்கு நான் விழித்திருந்து ஜெபிக்கிறேனா? எனக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? நான் ஜெபிக்கிறேன், ஜெப நேரத்தை எல்லாம் ஆண்டவரோடைய சமூகத்தில் எடுத்திருக்கேன். ஆனால் என் ஆண்டவரோடு கூட நான் எப்படி ஜெபிக்கிறேன்? ஒரு ஒன் சைடு கான்வர்சேஷனாக இருக்கக்கூடாது. நான் ஆண்டவர் இடத்துல பதில் வாங்கணும். இயேசு நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். எனக்கு அருமையானவர்களை, நம்ம மறந்து போகவே கூடாது. ஆண்டவருக்கு சமூகத்தில் நீ போராடுவாயானால் அவர் உன்னோடு கூட பேசுவார். அவரோடு கூட பேச முடியும். வேதத்தில் அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும். இந்த நாளிலும் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எச்சரிக்கையாக இருக்க, விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பொல்லாத நாட்களில் ஒருவரும் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை வஞ்சித்து விடக்கூடாது. உண்மையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். உம்முடைய போர்வையை போற்றி கொண்டு ஆண்டவரை தவறான பாதையை காண்பித்து எங்களை வழிநடத்தி சென்று விடக்கூடாது. ஆண்டவர் தாமை கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். ஆண்டவரே, எச்சரிக்கையாக இருந்து விழித்திருந்து ஜெபிக்கிற ஜெப ஆவியை ஒவ்வொருவருக்கும் கொண்டு ஆண்டவரே, இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கை இடட்டும். உம்முடைய கரம் மேன்மைப்படுத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.